Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து இந்த கிராண்டான ஒரு ஸ்லீவ் தான் எப்படி வர்க் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதல பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெருசா நம்ம இதல வந்து ரொம்ப ஹெவி வர்க் எல்லாம் எதுமே யூஸ் பண்ணல. பீட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், செயின் ஸ்டிட்ச் யூஸ் பண்ணிருக்கோம் and உள்ள வந்து ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ பாத்தீங்க அப்படினா நான் ஃப்ரீ ஹேண்ட்ல இந்த மாதிரி வந்து ஒரு கொடி டிசைன் மாதிரி நான் டிரா பண்ணிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஃப்ரீ ஹேண்ட்லயே டிரா பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நமக்கு ட்ரேசிங்கோ இல்ல நீங்க தனியா ஒரு பேப்பர்லயோ வரையணும்னு இல்ல. நான் டைரக்ட்டா கிளாத்லயே வரைஞ்சிட்டேன். and பெரிய பெரிய கொடி டிசைன் இருக்கு பாத்தீங்களா, அதுல மட்டும் இந்த மாதிரி ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். சோ அதே போல நம்மளும் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல வந்து நீங்க வந்து அந்த பெரிய சுருள் மாதிரி போட்டுருக்கோம் இல்லையா, அதுல வந்து இந்த ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்றது நீங்க ரவுண்ட் ஷேப்ல ஒட்டிக்கலாம், இல்ல நீங்க இந்த மாதிரி திலகம் ஷேப்ல கூட இது பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். திலகம் ஷேப்பை ஒட்டிட்டு கூட அந்த மேங்கோ டிசைன் மாதிரி கூட நம்ம வந்து அதை கன்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான். அது நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து இதை மாற்றிக்கலாம். அண்ட் இதில் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணல. வேணும்னா நம்ம சுகர் பீட்ஸ் கூட இதில் வந்து யூஸ் பண்ணலாம். இன்னமும் அழகாக தான் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து சின்னதாக நம்ம பெரிய பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஸோ நம்ம அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும். நான் இதில் வந்து ரேண்டமாக ஒரு 2 கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கங்கே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு சாரியில் என்ன கலர் இருக்கோ அந்த கலரை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜர்தோசி வச்சு அவுட்லைன் கொடுக்க போறோம். நீங்க ஜர்தோசிக்கு பதிலா சுகர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பாருங்க, இப்போ நம்ம வந்து ஸ்டோன்ஸை வந்து ஒட்டியாச்சு. இது வந்து எல்லாமே ஒரே டைரக்ஷனில் இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. ரேண்டமான டைரக்ஷன்ஸில் இருந்துச்சுனாலே போதும். அண்ட் அது ட்ரை ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து இந்த இடத்துல செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே கீழே வந்து அதாவது ஸ்டிச்சிங் ஏரியாவில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கறது யூஷுவல். அண்ட் நெக்லைன்லேயுமே நீங்கள் அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அதே போல் ஸ்லீவோட எட்ஜ்லேயும் வந்து நம்ம அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்லீவோட எட்ஜ் வந்து ரொம்ப கிராண்டாலாம் இது பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுனால ஸ்லீவ் பார்டர் வந்து சிம்பிளாக இருந்தாலே போதும். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஜர்தோசியை வந்து இந்த ஸ்டோனோட அளவுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவை மெஷர் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து இந்த ஒரு இடத்துல இருந்து அதோட ஷார்ப் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து நீடில் எடுத்துட்டு ஜர்தோசியை போட்டுட்டு மறுபடியும் அதே இடத்துலையே நம்ம இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஒரு லூப் கிடச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 4 சைட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டோனோட பாட்டம் அண்ட் 2 சைடு அண்ட் 4th சைடு வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வச்சு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு திலகம் ஷேப் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். எப்படின்னா உங்களுக்கு அது வந்து நிலையாக வந்துடும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து ஆரி நீடிலில் கூட பண்ணலாம். பட் நான் இதில் வந்து நார்மல் நீடிலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பிகாஸ் நானும் இது தான் ஃபஸ்ட் டைம் நான் நார்மல் நீடிலில் வந்து ட்ரை பண்ணுறது. நான் ஆரி நீடிலில் தான் வந்து ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் நார்மல் நீடிலில் ட்ரை பண்ணினதே இல்லை. ஸோ அதுக்காக நான் நீடில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதில் ட்ரை பண்ணேன். அதில் நல்லாவே வந்திருக்கு. ஸோ நீங்களும் வந்து நார்மல் நீடில் தான் இருக்குது, எங்கிட்ட ஜர்தோசிக்கு நீடில் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் இதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரி நீடிலில் வந்து ஜர்தோசி எப்படி ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் டுட்டோரியலில். உங்களுக்கு அது வந்து தேவைப்படும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து லூப்பை ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு நீடிலை விட அதாவது உங்களை ஸ்டோனை விட உங்களுக்கு வந்து ஜர்தோசி இந்த மாதிரி பெருசாக இருக்குது அப்படின்னா தனியாக எடுத்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்டரில் வந்து டபுள் லைன் செயின் ஸ்டிச் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டோன் செயினை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டோன் செயின் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற டுட்டோரியலும் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். உங்களுக்கு இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ ஒரு
பெரிய சைஸ் பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு லைன் கொடுத்துக்க போகிறேன். ஸ்டோன் செயினை பொறுத்தவரை நீங்கள் இது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு ரேண்டமாக நீங்கள் வந்து நார்மல் நீடில் வச்சு அங்கங்கே ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்தது விழுந்துரும் அப்படிங்கிற பயம் இருக்காது. உங்களுக்கு ஒர்க்கும் வந்து குயிக்காக கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா நம்ம நார்மல் ஆரி நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாகும். அதாவது ஸ்டோன் செயினை பொறுத்தவரை அதை வந்து நீங்கள் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதில் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு நம்ம நார்மல் நீடில் வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் வந்து அதில் சுற்றியும் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா ஒர்க்கு நம்மளுக்கு வந்து குயிக்காக கம்ப்ளீட் ஆகிடும். அங்கே ஒரு லைன் பீட்ஸ் வச்சதுக்கப்புறமா பார்டரில் அகைன் ஒரு ஸ்டோன் செயின் வந்து ஒட்டியாச்சு. ஸோ பார்டர் வந்து கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்லீவோடைய சென்டர் போர்ஷன் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன் ஒட்டியிருந்தோம், அதுக்கப்புறமா ஒரு ஜர்தோசி ஒரு லைன் கொடுத்தோம், அண்டு ஒரு ஸ்டோன் செயின் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் லைன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இது சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பீட்ஸோட இந்த ஸ்டோனோட அளவு வந்து இன்னும் நல்லா பெருசாக பெரிய பெரிய திலகமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அது கூட இன்னும் நல்லா பெருசாக இன்னும் ஒரு ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு ஒரு டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அது வந்து நல்லா கிராண்டாக பெருசாக வந்துடும். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த அளவோடைய ஸ்டாப் பண்ணியாச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லீவோட அளவு, அதாவது அவங்க வந்து ஃபேட்டாக இருக்காங்களா இல்லை ஸ்லிம்மாக இருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து அதில் உள்ள டிசைன்ஸை வந்து நம்ம வந்து அதை மினிமைஸ் பண்ணுறதும் மேக்ஸிமைஸ் பண்ணுறதும் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும் அண்ட் இன்னும் அழகாக இருக்கும். இப்போது நீங்கள் ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு போய் நல்ல பெரிய பெரிய பூ டிசைனாக போட்டிங்க அப்படின்னா அந்த பூவில் பாதி கூட உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த ஸ்டோன்ஸுமே கூட நீங்கள் ரொம்ப பெருசாக போட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு திலகமோ 2 திலகமோ தான் அவங்க ஸ்லீவில் தெரியும். மற்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மறைஞ்சிரும், அதாவது ஸ்லீவோட அடிப்பக்கம் போயிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அந்த சின்ன ஒர்க்கையே நல்லா ஹெவியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒர்க்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். அதே போல் அந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவும் ஒர்க் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த ஸ்லீவோட மெஷர்மெண்ட் அவங்க ஃபேட்டாக இருக்காங்களா ஸ்லிம்மாக இருக்காங்களாங்கிறத பொறுத்து நீங்கள் அதை வந்து மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம அந்த கொடி டிசைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் தாங்க கொடுக்குறோம். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக வேணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் பீட்ஸ் வந்து கொடுக்கலாம், சுகர் பீட்ஸு. பட் நம்ம இது வந்து பார்க்குறதுக்கு லுக்காக அட்ராக்டிவாக இருந்தால் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி செயின் ஸ்டிச் மட்டும் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் ப்ரைடல் ஒரு டிசைன் போடணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு இது வந்து ஒர்க்கு கம்மி, பட் லுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹெவியாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரைடலுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் அதே போல் உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும் அண்ட் ஒர்க்கு வந்து அதிகமாக பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு இது வந்து கம்மி பட்ஜெட்டில் வந்து இது வந்துடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஃபுல்லாக ஒரு ப்ரைடலோட ட்ரெஸ்ஸுக்கு தேவையான அளவுக்கு இதில் ஒர்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்மி பட்ஜெட்டுக்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒர்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ரேட் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுமே இந்த இடத்துல தான் இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் ஒரு 5000 6000க்கு மேலே போடுறீங்க அப்படிங்கிறப்போ இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இந்த செயின் ஸ்டிச் கொடுத்துருக்குற இடத்துல சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம். இதுவே நீங்கள் ஒரு 10,000 ரேஞ்சில் போடுறீங்க அப்படிங்கும்போது ஜர்தோசியில் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன ரேஞ்சில் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல வந்து மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ மெட்டீரியலை பொறுத்தது வரைக்கும் தான் நம்ம வந்து காஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும், ப்ளஸ் டைமு. ஏன்னா இப்போ ஜர்தோசியெல்லாம் எடுத்தோம் அப்படிங்கும்போது அப்போ அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகும், அதுக்கப்புறம் அதை வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு டைம், அதாவது உங்களுக்கு அதை ஸ்டிச் பண்ணவும் டைம் ஜாஸ்தியாக எடுத்துக்கும், அதே போல் அதை வந்து கட் பண்ணுறதுக்கும் டைம் அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு அதோட ஒர்க்கு வந்து ஹெவி, அப்போது அதோட ஒர்த்தும் ஹெவியாக தான் இருக்கணும். ஸோ இப்போ செயின் ஸ்டிச் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அதில் மெட்டீரியலும் கம்மி தான், அதோட ப்ரிப்ரேஷன் எதுவுமே இல்லை, அண்ட் அதே போல் உங்களோட டைமும் கம்மி தான். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து டைம் சேவ் அண்ட் மெட்டீரியல் சேவ்
சார்ஜும் உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் ஒர்க்கு மட்டும் உங்களுக்கு கிராண்டாக கிடச்சிரும். ஒரு சிலர்லாம் வந்து அமௌண்ட் கம்மியாக வேணும், அதாவது அமௌண்ட் கம்மிக்கு தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் பார்த்தா அது வந்து கிராண்டாக ரிச்சாக இருக்கணும், ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம இது ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல லுக்காக இருக்கும். உங்களுக்கு இது லாங்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த செயின் ஸ்டிச் கூட உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்டாக இருக்கும், நல்ல ஷைனிங் தான் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு இது ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. அண்ட் அதே போல் நம்ம இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சக்ரி அண்ட் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த டிசைனை வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்க மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சேம் டைம் நம்மளுடைய மெட்டீரியலோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு ஹாஃப் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நம்ம வந்து சக்கரி வந்து ரேண்டமாக எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து தேவையோ அந்தந்த இடத்துல வந்து நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் சக்கரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சம் கேப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் சுகர் பீட்ஸ் சும்மா ஒரு பீட்ஸ் மட்டும் அங்கங்கே வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இன்னமும் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு இந்த ஸ்லீவே ரொம்ப கிராண்டாக ரிச்சான லுக்கு கொடுத்துரும். ஸோ நம்ம ரொம்ப லெஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். அண்ட் இன்னொரு போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்லீவோட இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். அண்ட் அதே போல் இருட்டில் உங்களுக்கு லைட்டு வந்து அந்த ப்ளவுஸ் மேலே படும்போது, அதாவது அந்த நம்ம ஒர்க் பண்ணியிருக்க ஏரியாவில் வந்து இந்த லைட் வந்து படும்போது உங்களுக்கு அந்த இடம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படிங்கிறது கூட இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னா கூட ஓரளவுக்கு உங்களுக்கு இது அதோட வந்து ஃபீல் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு லைட் எஃபெக்டில் இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அப்படி இல்லை உங்களுக்கு ரியலாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைனை ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதே போல் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் லைட்டோ இல்லை உங்களுக்கு வந்து அந்த எல்லோ கலர் லைட் தான் மேக்ஸிமம் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லைட் எஃபெக்ட் வந்து கொடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ஃபுல்லாக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைலோட லைட்டில் தான் நான் உங்களுக்கு இது வந்து காட்டியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு எல்லோ ஷேடில் லைட் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸு அதெல்லாம் எப்படி அப்படியே ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு த்ரெட்டு கூட பார்த்தீங்கன்னா அது செயின் ஸ்டிச் மாதிரியே தெரியல, சுகர் பீட்ஸ் வச்சு தான் ஒரு லைன் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.